அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? வாசிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் மாதிரி இருந்தால் அதுவே நாம் நிறைவாக இருக்கோங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? இறைவார்த்தை பஞ்சம் வரும். ஆமாம், உணவு பஞ்சம் வருதோ இல்லையோ, இறைவார்த்தை பஞ்சம் வரும். அப்போ அந்த நேரத்துலலாம் நாம் இதை இப்போ கேட்டோம்னாக்கி நாளைக்கு நமக்கு அந்த இறைவார்த்தைக்கு நமக்குள்ளே இருந்தே இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான், அதனால தான் உங்களை நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, கேட்குறீங்களா, இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. சரியா? இன்றைக்கி ஆண்டவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 5, இறை வார்த்தை 2-4 முடிய. இயேசு தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு பணி செய்யணும்னா நம்மளே எதாவது தேர்ந்தெடுக்க முடியுமா? இல்லை. ஆரோனை யார் தேர்ந்தெடுத்தான்? பிதாவாகிய இறைவன் தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அதுபோல் தான் இயேசுவையுமே அவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறார். தம் மகனை உலகத்திற்கு அனுப்புவோம். பாவம் நிறைஞ்சு இருக்குது உலகத்தில். எத்தனையோ இறைவாக்கினர்களை அனுப்பிட்டோம், யாருக்குமே அவங்க செவிசாய்க்கலை. இப்போ நம்ம மகனை அனுப்பினாதாவது அவங்க செவிசாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லித்தான் மகனை அனுப்புகிறார். அப்படி மகனை அனுப்பும்போது தான் மகனுக்காக நாம் செவிசாய்க்கிறோமா அப்படிங்கிறதான் பெரிய இது. மகனுக்கு செவிசாய்ச்சிருந்தால் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு நிலையில் இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் செவிசாய்க்காமல் தேவைக்கு மட்டும் செவிசாய்ச்சிக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும், மற்றபடி அவரை கண்டுகொள்வதே இல்லை இல்லையா? புறக்கணிக்கிறோம். ஒரு காரியம் நடக்குதுன்னா ஆகோ ஓகோன்னு புகழ்கிறோம். அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வமே இல்லைன்னு புறக்கணிக்கிறோம், மறுதளிக்கிறோம். நம்ம இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கோம்? இறைவனை சார்ந்து இருக்கிறோமா? என்னென்றால் நம் பாவத்திற்கு, இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் மறிச்சிட்டோன்னா நம்ம கூட யாராவது மறிப்பாங்களா? இல்லை. அப்படியே மறித்தாலும் அந்த மறிப்பு எப்படி இருக்கும்? வேறு விதமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இறைவன் நமக்காக நமக்காக நம்ம எல்லாருக்காகவுமே வழியை வாராரு மறிக்கிறதுக்கு. எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அந்த பாவங்களை அனைத்தையும் தட்டி எடுத்து வெளியில் வீசி நமக்காக மீட்பு தர்றதுக்காக மறிக்கிறார். அப்படி ஒரு மகனை யார் தாரா? தந்தை தாராக இல்லையா? அப்போ அது ஆரோனுக்கு வழங்கிவிட மேலான அழைப்பு இறைவனிடமிருந்து வருது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வரும். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு, இப்போ நம்ம நற்செய்தி பணி செய்யணும், எங்கள் குடும்பத்திலேயே ஆரம்பிக்கலாமே, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டை நிறைவுபடுத்தணும், நம்ம வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி பொறுமையாக கையாளணும், எந்த மூலம் அவர்களை வழிநடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது தூய் ஆவியானவர் நமக்கு அதை வழிநடத்தி தர்றதுக்கு உண்டான ஆற்றலையும் வலிமையும் தருவார். துன்பம் துயரம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? எந்த குடும்பம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கடன் சுமை இல்லாத குடும்பம் எந்த குடும்பம் இருக்குது சொல்லுங்கள்? தொழில் இல்லை, ஆனால் கடன் மலன்னு ஏறிட்டே போகுது சொல்கிறாங்க. ஆமாம், என்ன செய்ய? அன்றாட உணவு வேணும். அந்த உணவுக்கு அவர் படியிழக்கிறார் இல்லையா? எந்த வகையிலையாவது யாராவது நமக்கு கொடுத்து உதவி செய்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்படுத்துகிறார்ல. நாம் உதவி பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும், இதுதான் நமக்கு. சரியா? அதனால் நாம் எது நடந்தாலும் இறை சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த இறை சித்தத்தை தான் நாம் கேட்க வேண்டும். அந்த இறை சித்தத்தை நாம் இப்பொழுது கேட்போமா? அப்படி கேட்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக அமையும். இந்த ஒரு நொடி சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் வலுவற்ற நிலைமையில் உங்களை தேடும்போது நீர் எங்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றி எங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி நீர்தாமே எங்களை தெளிவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. வல்லவராம் இறைவன் எங்களுக்கு அரும்பெருங்காரியம் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் இணைந்து நடக்க வேண்டும் என்று உம்மோடு இணைந்து நடந்தாலே அதுவே பெரிய காரியம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எப்பொழுது உம்மோடு இணைந்து நடக்கவும் உம்முடைய சொல் கேட்டு நாங்கள் நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் தர வேண்டும் என்று எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.